அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட செகண்ட் டேக்கான டே ஷீட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், கல்வி, நம்மளுடைய ஹெல்த்து, அதே மாதிரி கவர்னன்ஸ் இதுலேருந்து தான் இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த டாபிக்ஸை எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணலாம்னா, சமூக நீதி அப்படிங்கிறது நம்மளோட புரிதலை பேஸ் பண்ணி தான், அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி தான் ஆன் த ஸ்பாட்ல நம்ம எக்ஸாம் ஹாலில் போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் 2, 3 டைம் கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்தாலே என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். மற்றபடி இருக்கக்கூடிய பொருளாதார போக்குகள் அப்படிங்கிறது, கல்வி, ஹெல்த்து, அந்த கவர்னன்ஸ் இதுக்கு எல்லாமே நமக்கு சோர்ஸ் இருக்கு. பொருளாதார போக்குகள்னு பார்க்குறப்ப முன்னாடி தான் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப கவர்மெண்ட்டே வந்து எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து படிச்சுக்க வேண்டியதான். கல்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு பாலிசி நோட் இருக்கு. ஓகேவா? இதுல லைக் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் தென் ஹையர் எஜுகேஷன் அந்த பாலிசி நோட் எடுத்து பார்த்துறணும். நலவாழ்வு அப்படிங்கிறப்ப மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதாவது நம்மளுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பாலிசி நோட். மின் ஆளுகை அப்படிங்கிறப்ப ஐடி டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட். இத படிச்சாலே இதிலிருந்து என்ன கேள்வி கேட்டாலும் போட்டுறலாம். சரியா? சரி. இப்ப முதல் கேள்வி, சமூக நீதியிலிருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூக நீதியின் பார்வையில் விவசாய உற்பத்தியை உயர்த்துவது மற்றும் உரிமையை மறுபகிர்வு செய்வதை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மொத டைம் படிச்சா ஒண்ணுமே புரியாது. இங்கிலீஷ்லயும் படிச்சு பார்க்கலாம். விச் டேஷ் இன்க்ளூட்ஸ் த மெஷரிங் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் ஓனர்ஷிப் ஆஃப் ஹோல்டிங் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ரைசிங் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஈஸியா டீகோட் பண்றதுக்கு ஒரு வார்த்தை குடுத்திருக்காங்க. என்னன்னா, ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? மறுபகிர்வு அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. எத மறுபகிர்வு செய்ய போறாங்க? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் ஓனர்ஷிப் ஆஃப் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல லேண்ட் ஹோல்டிங்ஸ், நிலம் நெறைய வச்சிருப்பாங்க. அத மறுபகிர்வு செய்றாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சோசியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல லேண்ட் ரிஃபார்ம்ஸ பத்தி இங்க பேச வராங்க. சரியா? ஸோ நில சீர்திருத்தம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நமக்கு ஜமீன்தாரி முறைகள் எல்லாம் ஒழிச்சிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நிலங்கள வந்து விவசாயிகளுக்கு பிரிச்சு குடுத்திருப்பாங்க இல்லையா? அததான் ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் ஓனர்ஷிப் ஆஃப் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரியா? ரைட். அடுத்தது, மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது, பிச்சைக்காரர் மறுவாழ்வு எந்த துறையின் கடமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சமூக நீதித்துறை. ஓகேங்களா? சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரோல் தான் ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே வரும். சரியா? அடுத்தது, சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமூக வளங்கள், சோசியல் ரிசோர்ஸஸ வந்து சமமற்ற முறையில பகிர்வது வந்து பார்த்தீங்கன்னா, சமூக சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோசியல் இன்இக்வாலிட்டி. இதுவே சமமாக பகிர்வது அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, சோசியல் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது, சமூக நீதி எனும் கருத்துருவானது 19ஆம் நூற்றாண்டுல உருவாகி இருக்கும். சரியா? அடுத்ததா, பெண் இன இழப்பு, அதாவது மிஸ்ஸிங் விமன் அப்படிங்கிற டெர்ம்க்கு என்ன மீனிங்? அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எதோட ரிலேட் ஆகி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் விமன்னா, ஒரு ஏரியால ஆவரேஜா இவ்வளோ நம்பர் ஆஃப் விமன் அப்படிங்கிறது இருக்கணும். அதை விட கம்மியா இருக்கப்ப மிஸ்ஸிங் விமன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்லுவாங்க. அமர்த்தியா சென் தான் இதை வந்து பிரபலப்படுத்தி இருப்பாரு. இந்த மிஸ்ஸிங் விமன் அப்படிங்கிற கான்செப்ட. அதாவது ஒரு ஒரு சொசைட்டில அதிகமா ஆண் குழந்தைகள வந்து பிரிஃபர் பண்றாங்க. பிரிஃபரன்ஸ் ஆஃப் மேல் சைல்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஆண் குழந்தைகளுக்கு அதிக விருப்பம். பெண் குழந்தைகள் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் இந்த மாரிலாம் பண்றப்ப, ஒரு சொசைட்டில ஆண் குழந்தைகள் அதிகமா இருப்பாங்க. பெண் குழந்தைகள் வந்து ஆவரேஜ் லெவலோட கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ அததான் அந்த இடத்துல ஆவரேஜ் லெவலோட கம்மியா இருக்காங்க. ஆண் குழந்தைகள் நெறையா இருக்காங்க. பெண் குழந்தைகள் கம்மியா இருக்காங்க. அப்ப அந்த கேப் இருக்குல்ல, அப்ப அங்க இருக்கக்கூடிய விமன் மிஸ்ஸிங் விமன் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அததான் என்னன்னு சொல்றாங்க, அ மிஸ்ஸிங் விமன் கான்செப்ட் அமர்த்தியா சென் வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ, பிரிஃபரன்ஸ் ஆஃப் மேல் சைல்ட். சரியா? அடுத்தது, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எம்.எஸ்.ஏ. ராவ் அவர்கள் ஒரு பெரிய சோஷியாலஜிஸ்ட். அவரோட புக் தான் இந்த சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது. சோஷியல் மூவ்மெண்ட்ஸ்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு வந்து சத்யசோதக் சமாஜ சொல்லலாம். சிப்கோ மூவ்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம்னு பார்த்தோம்னா, சிப்கோ மூவ்மெண்ட்ட சொல்லலாம். சமூகம் சார்ந்த இயக்கங்கள் இது எல்லாமே. சரிங்களா? நம்ம கூட ஐஎன்எம்ல சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ரைட். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரிகார்டிங் சோஷியல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் மூவ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் அட்டெம்ப்ட்ஸ்
சோசியல் மூவ்மெண்ட்ஸ் அட்டெம்ப்ட் டு நெகோஷியேட் வித் ஸ்டேட், மார்க்கெட் அண்ட் சிவில் சொசைட்டி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமூக இயக்கங்கள், அரசு, சந்தை மற்றும் பொதுமக்களுடன் சமரசம் செய்ய முயற்சிக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, சோசியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நெறைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரலாம். பொலிட்டிக்கலா வரலாம், ரிலிஜியஸா வரலாம், என்விரான்மென்டலா வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா? அது எல்லாமே யாரோட நெகோஷியேட் ஆகும்? ஸ்டேட் அதாவது அரசாங்கத்தோட, சந்தையோட நமக்கு நெகோஷியேட் ஆகும். அதேமாரி பொதுமக்களோடையும் நமக்கு நெகோஷியேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு சமரசம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய நடைமுறையிலேருந்து லைட்டா இந்த நடைமுறைய மாத்துவோம். அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த சமரசம் அப்படிங்கிறத மீன் பண்றாங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். The outcome of the movement could be seen in terms of social, political and economic change, but not structural அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா? சோசியல் சேஞ்ச் இருக்கும், பொலிட்டிக்கல் சேஞ்ச் இருக்கும், எக்கனாமிக் சேஞ்ச் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஒரு சோசியல் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த மூவ்மெண்ட்டால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். சோசியலாவும் இருக்கும், பொலிட்டிக்கலாவும் இருக்கும், எக்கனாமிக்கலாவும் இருக்கும், ஸ்ட்ரக்சரலாவும் அந்த அமைப்பு ரீதியாவுமே ஒரு மாற்றம் இருக்கப்படும். சரியா? அடுத்தது. The state has the power to formulate new policies or modify existing public policy as per the demands of the social movements அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமூக இயக்கங்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப புதிய கொள்கைகளை உருவாக்கவோ அல்லது எழும் பொதுக் கொள்கையை மாற்றவோ அரசுக்கு அதிகாரம் உள்ளது. ஸோ அந்த சமூக இயக்கங்கள் அவங்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலியமா இந்த ஒரு விஷயத்த அவங்களோட டிமாண்ட அட்ரஸ் பண்றதுக்கு அரசாங்கம் புதிய திட்டங்கள், கொள்கைகள வகுக்கலாம். சரிங்களா? இப்ப 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இன்கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 3 கரெக்ட். சரியா? அடுத்தது. சோசியல் மூவ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமூக இயக்கம் என்பது எதன் ஒரு இன்றியமையாத வடிவமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சோசியல் மூவ்மெண்ட் அப்படின்னாலே கலெக்டிவ் பிஹேவியர் அப்படிங்கிறது வரணும். சரிங்களா? ஏன்னா சோசியல் ஒரு மூவ்மெண்ட்ட தனி ஒரு நபரால பண்ண முடியாது. கலெக்டிவா நெறைய மக்கள் சேர்ந்து தான் அத பண்ண முடியும். அதனால தான் அத கலெக்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்தது. எம்.எஸ்.ஏ. ராவ் பத்தின கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ கேட்டிருக்காங்க. ஹி வாஸ் இன் ஹி வாஸ் த ப்ராமினன்ட் இந்தியன் சோசியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா? சமூகவியலாளராக இருந்திருப்பாரு. கரெக்ட் தான். He pointed out social movement includes two characteristics collective action and oriented towards social change அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது சமூக இயக்கங்கள் இரு பண்புகளை உள்ளடக்கியவை. ஒன்று கூட்டுச் செயல்பாடு, மற்றொன்று சமூக மாற்றத்திற்கு வழி ஏற்படுத்துபவை என குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோசியல் மூவ்மெண்ட்ட 2ஆ பிரிச்சிருக்காரு. ஒண்ணு கலெக்டிவ் ஆக்ஷன் மக்களோட ஒருங்கிணைந்த செயல்பாடு. இன்னொன்னு சமூக மாற்றத்துக்கு வழியை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காரு. 2மே கரெக்ட் தான். அடுத்தது அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதோர் இயக்கம் என்ற சமூக சீர்திருத்த இயக்கம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது தவறு. ஸோ நான் பிராமின் மூவ்மெண்ட்னா நமக்கு சத்திய சோதக் சமாஜ தொடங்குனா ஜோதிராவ் பூலேவ சொல்லலாம். ஆர்எல்ஸ் இங்க நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்கள வந்து சொல்லலாம். ஆனா இவர சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. சரியா? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 1 அண்ட் 2 அப்படிங்கிறது மட்டும் தான் சரியான விடை. சரியா? அடுத்தது. நீதியை நியாயம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா, ஜான் ராவல்ஸ் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். சரியா? அடுத்தது. எ சோசியல் மூவ்மெண்ட் இஸ் ஜெனரலி ஓரியன்டட் டுவர்ட்ஸ் த பர்ப்பஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக மாற்றம் தான். கலாச்சார மாற்றம் வராது. சமூக வளர்ச்சியோ, சமூக மேம்பாடோ வராது. சமூக இயக்கம் ஒரு மாற்றத்த தான் விரும்புவாங்க. சோசியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இப்படி இருக்கிறதுக்கு பதிலா இப்படி கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவா இருக்கும். சரியா? ஸோ சோசியல் சேஞ்ச பேசுறது தான் சோசியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது. வேர்ல்ட் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் 20th பிப்ரவரி. சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் எ ஃபேர் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது 10th ஜூன். பிலடெல்பியா டிக்ளரேஷன் அப்படிங்கிறது 2nd ஆகஸ்ட். அண்ட் தென் ஐஎல்ஓ வந்து நமக்கு 11th ஏப்ரல்ல வந்திருக்கும். சரியா? 3, 4, 2, 1. அடுத்தது. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1976ல வந்திருக்கும். அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955. ஆக்சுவலி 1976ல இந்த அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட்க்கு பிசிஆர் ஆக்ட்ன்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்சி/எஸ்டி ஆக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டீஸ் அப்படிங்கிறது 1989. அடுத்தது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டீஸ் ஆக்ட் வந்து 1992. ஸோ இத பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணோம்னா 2, 1, 3, 4 அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொமோட்ஸ் சோசியல் ஜஸ்டிஸ்? பின்வருவனவற்றில் சமூக நீதியை எது மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக், எஜுகேஷன் அண்ட் ஒர்க் பிளேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்தது. காலப்போக்கில் ஏற்படும் புதிய பண்பாட்டு முன்னுதாரணங்களின் வெளிச்சத்தில், பண்பாட்டின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களையும், விதிமுறைகளையும் வடிவமைத்தல் அல்லது சீர்திருத்தம் செய்தல் என்பது என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது what is or else reshaping or reforming of culturally accepted laws and norms in light of new cultural paradigms that occur over time அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கன்வென்ஷனலா இருக்கக்கூடிய விஷயங்கள ரிஃபார்ம் பண்றது. ஓகேங்களா? ஏன்னா புதுசு புதுசா வரக்கூடிய நடைமுறைகளுக்கு ஏத்த மாரி, புதுசு புதுசா வரக்கூடிய மாற்றங்களுக்கு ஏத்த மாரி, கன்வென்ஷனலா இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ப மாத்துறது. அததான் ரிஃபார்ம்ஸ், சோசியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது. ஜெண்டர் ஈக்வாலிட்டி டஸ் நாட் அஃபெக்ட் அதர் ரைட்ஸ் சச் அஸ் ரேஷியல் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பாலின சமத்துவம் பிற உரிமைகளை பாதிக்காதுன்ற மாரி குடுத்துருக்காங்க. அது தவறு. எல்லா அ ஈக்வாலிட்டியுமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ரேஷியல் ஈக்வாலிட்டி, ரிலிஜியஸ் ஈக்வாலிட்டி, காஸ்ட் ஈக்வாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதுல ஏற்படக்கூடிய மாற்றம் இன்னொரு இதுல அதனுடைய ரெப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ரெப்பர்கஷன்ஸ் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஜெண்டர் ஈக்வாலிட்டி டஸ் நாட் அஃபெக்ட்ன்னு குடுத்துருக்காங்க. ஜெண்டர் ஈக்வாலிட்டி டஸ் அஃபெக்ட் அதர் ரைட்ஸ். ஓகேவா? அடுத்தது. மெனி சோசியல் ஜஸ்டிஸ் அட்வொகேட்ஸ் கன்சிடர் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அ கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது சோசியல் ரிஃபார்மோட ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ அசர்ஷன் தப்பு. ஆனா ரீசன் வந்து கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் ஒன். சோசியல் ஜஸ்டிஸ் promotes fairness and equality across many aspects of society. For example, it promotes அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சோசியல் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுது? ஃபேர்னஸ் நியாயமா இருக்கிறதையும், அதே மாரி ஈக்வாலிட்டி சமத்துவத்தையும் சொசைட்டில பல்வேறு இடங்கள்ல ப்ரமோட் பண்றது தான் நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள்க்கு எக்கனாமில ஒரு எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்ப கொண்டு வரணும். எஜுகேஷன், ஹெல்த் எல்லாமே வரும். ஓகேங்களா? இந்த ரீகிரியேஷன் அப்படிங்கிறது வராது. ஆனா நமக்கு குடுத்திருக்க ஆப்ஷன் படி பார்க்கிறப்ப, டிஎன்பிஎஸ்சி 1 அண்ட் 2 அப்படிங்கிறத ஆன்ஸரா குடுத்திருக்காங்க. ஆனா ஹெல்த்லயும் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? அடுத்தது. பொதுவாக சமூக நீதியின் நடைமுறை லட்சியங்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலோ அல்லது சமூகத்திலோ சமூக நீதியின் ஒரு குறிப்பிட்ட கருத்தை உணரும் முயற்சியை குறிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இன் ஜெனரல் பிராக்டிகல் ஐடியல்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் represent an attempt to realize a certain conception of social justice in a particular state or society அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு ரியலைஸ் ஒரு விஷயத்த நம்ப கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட்லயோ, இல்ல பர்ட்டிகுலர் சொசைட்டிலயோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, சமூக நீதியோட லட்சியங்கள வந்து உணரக்கூடிய ஒரு முயற்சியாக பார்க்குறாங்க இந்த இடத்துல. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, அத்தகைய லட்சியங்களின்படி அவை பின்பற்றப்படும் வரலாற்று மற்றும் கலாச்சார சூழ்நிலைகளுடன் மாறுபடும். ஓகேவா? Accordingly, such ideals tend to vary with historical and cultural circumstances in which they are pursued அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சரியா? அடுத்தது. தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வாட் இஸ் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்எஸ்டிபி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஜிஎஸ்டிபின்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி அதுல டெப்ரிசியேஷன மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்துரும். சரியா? ஸோ ஆப்ஷன் 4த் ஆப்ஷன். அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? எல்லாமே 2022, 23 ஓட டேட்டா. ஸோ நமக்கு இதே மாதிரியான கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்ப நம்ம ரீசென்ட்டா இருக்கக்கூடிய டேட்டாவ பார்த்து வச்சுக்கணும். இப்ப நாமினல் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி நாமினல் ஜிஎஸ்டிபி, ரியல் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? இந்த நாமினல் ஜிஎஸ்டிபியும், ரியல் ஜிஎஸ்டிபியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு 2023, 24 டேட்டாவ நமக்கு எக்கனாமிக் சர்வேல குடுத்திருந்தாங்க. ஸோ எக்கனாமிக் சர்வே படி நம்மளோட நாமினல் ஜிஎஸ்டிபி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13.71%. இதே ரியல் ஜிஎஸ்டிபி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.23%. சரியா?
ஸோ நாமினல் ஜிஎஸ்டிபி அதிகமா இருக்கும். ரியல் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? ரியல் ஜிஎஸ்டிபி என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இத வந்து கான்ஸ்டன்ட் பிரைஸஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது 2011, 12 பேஸ் இயர் இருக்கும். அத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. இதுல வந்து இன்ஃப்ளேஷன வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இன்ஃப்ளேஷன் நாட் இன்க்ளூடட். சரியா? ஆனா நாமினல் ஜிஎஸ்டிபில வந்து கரண்ட் பிரைஸஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. கரண்ட் பிரைஸஸ்னா கரண்ட்டா இருக்கக்கூடிய ரேட்ட பேஸ் பண்ணி, அப்ப இதுல இன்ஃப்ளேஷன் அப்டிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அதனால தான் அது அதிகமா இருக்கும். 1 அதிகமா இருக்கும், 1 கம்மியா இருக்கும். எப்பயுமே நாமினல் ஜிஎஸ்டிபி அதிகமா இருக்கும். ரியல் ஜிஎஸ்டிபி கம்மியா இருக்கும். ஏன்னா நாமினல் ஜிஎஸ்டிபில இன்ஃப்ளேஷன இன்க்ளூட் பண்ணுவாங்க. ரியல் ஜிஎஸ்டிபில இன்ஃப்ளேஷன இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. சரியா? இது வந்து எக்கனாமிக் சர்வேல இருந்த டேட்டா. எக்கனாமிக் சர்வே வந்ததுக்கு அப்புறமா ஏப்ரல் மாசத்துல மத்திய அரசாங்கத்தோட மத்திய புள்ளியியல் அமைச்சகம் போன வருஷத்துக்கான பொருளாதார வளர்ச்சிய வெளியிட்டிருந்தாங்க. ஓகேவா? அதன்படி பார்க்கிறப்ப, தமிழ்நாடோட ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது 9.69% இருக்கு. தமிழ்நாடோட நாமினல் ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது 14.02% இருக்கு. இப்ப இதையும் கேட்கலாம், இல்ல இதையும் கேட்கலாம். எக்கனாமிக் சர்வேன்னு குடுத்தா இந்த டேட்டாவ யூஸ் பண்ணிக்கணும். இல்ல மத்திய அமைச்சகத்தோட டேட்டா படின்னு பார்த்தா இத யூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இத தான் கேட்பாங்க. ஏன்னா, இதுல தான் நம்ப அதிகமா இருக்கோம். சரியா? பட் ஸ்டில் இட் கேன் வேரி. அடுத்தது பட்ஜெட் எஸ்டிமேட் படி பார்க்குறப்ப ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் இப்போ கரண்ட்டா 3%ல இருக்கு. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் அஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் அஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி ஓகேங்களா? அதாவது நம்மளோட ஜிஎஸ்டிபில இருந்து எவ்வளவு சதவீதம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். 28% வரைக்கும் வாங்கிக்கலாம். 15த் ஃபினான்ஸ் கமிஷனோட டேட்டா படி பார்க்குறப்ப நம்மளோட ஜிஎஸ்டிபில இருந்து 28% வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டோட டெப்ட் டூ ஜிஎஸ்டிபி ரேஷியோ இப்ப எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 26.07%ல இருக்கு. சரியா? இதெல்லாம் இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருந்த டேட்டாஸ். சரியா? ரைட். இது பழைய டேட்டா. புது டேட்டாவ தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது கோவிட்-19 காரணமாக ஏற்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களின் நிகர கடன் உச்சவரம்பு 2021 ஜிஎஸ்டிபியின் எத்தனை சதவீதத்திற்கு மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெட் பாரோயிங் சீலிங் அப்படிங்கிறத இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ்னா 5% இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. கோவிட்-19க்கு அப்புறமா. சரியா? நெக்ஸ்ட் தி எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி அண்ட் 6th பாப்புலேட்டட் ஸ்டேட். ஓகேவா? இங்க ஆன்சர் தப்பா இருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி தான் தமிழ்நாடு. சரியா? இப்பயுமே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி தான். தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் ஜிடிபி அப்படின்னு குடுத்திருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபிக்கு தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷன்ல இருக்கும். எவ்வளோ பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்றோம்? 9.21% கான்ட்ரிபியூட் பண்றோம். எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது as per 2020-21 statistics, the largest contribution to GSTP in Tamil Nadu comes from. அதாவது 2020-21 டேட்டா படி தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபிக்கு யார் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க? பிரைமரி செக்டாரா, செகண்டரி செக்டாரா, இல்ல சர்வீஸ் செக்டாரா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பொதுவாவே நமக்கு சர்வீஸ் செக்டார் தான் வரும். ஓகேங்களா? சர்வீஸ் செக்டார் ஃபர்ஸ்ட், அப்புறம் செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் செகண்ட், தேர்ட் வந்து பிரைமரி செக்டாரா இருக்கும். சரியா? ஆனா இப்போ எக்கனாமிக் சர்வே படி பார்க்குறப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பிரைமரி செக்டார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா 9.93%. செகண்டரி செக்டார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா 33% கான்ட்ரிபியூட் பண்ணுது. டெர்ஷியரி செக்டார் ஆர்எல்ஸ் சர்வீஸ் செக்டார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா 46% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 11% வந்து டாக்ஸஸ் தமிழ்நாட்டோட அந்த வரி வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11.16% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா? 11.16% 11.16% கான்ட்ரிபியூட் பண்ணுது. சரியா? ஸோ இது கரண்ட்டா இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன். அதன்படி பார்க்குறப்பயும் நமக்கு சர்வீஸ் செக்டார் தான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது? அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுது. லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன். சரியா? நெக்ஸ்ட் ஸோ தமிழ்நாடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ட அட்ராக்ட் பண்றதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ தலைமைச் செயலர் தலைமையில், செயலாளர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு. கரெக்ட் தான். தமிழக தொழில் வழிகாட்டு மையத்தின் பிரத்யேக பிரிவுகள். கரெக்ட் தான். ஒற்றைச்சாளர அனுமதி சிங்கிள் விண்டோ போர்ட்டல். அடுத்தது முதலமைச்சர் தலைமையில ஒரு உயர்மட்ட குழு. 4மே கரெக்ட் தான் இந்த இடத்துல. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ட அட்ராக்ட் பண்றதுல. சரிங்களா? நம்மளோட அ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றதுல தமிழ்நாடு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல வந்து இருக்கோம் நம்ப. சரிங்களா? 6த் பொசிஷன்ல இருக்கோம். இது எக்கனாமிக் சர்வே படி நம்ம சொல்றோம். சரியா?
ஃபர்ஸ்ட் யாருன்னா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா தான். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கு அதிகமான அ அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் நேரடி முதலீடு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எப்பயுமே மகாராஷ்டிரா தான். சரியா? அடுத்தது. மத்திய புள்ளியியல் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்திர தொழில் அறிக்கை 2011-12 படி, இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளில் முதல் இடத்தை பிடித்துள்ள மாநிலம். ஸோ, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரீஸ்னாலே தமிழ்நாடு, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்னாலுமே தமிழ்நாடு தான். சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டுல கரண்ட்டா எவ்ளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அக்கார்டிங் டூ எக்கனாமிக் சர்வே 39,666 இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்தது. In 2016-17, according to Directorate of Economics and Statistics, Tamil Nadu, the GSDP of Tamil Nadu is second largest economy. அப்படி சொல்லி வந்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி செகண்ட், தேர்ட், ஃபோர்த்ன்னு கேட்டாலே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி தான் நம்ம. சரியா? அடுத்து குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2015, 19, 24 3 வருஷம் நடந்திருக்கு. சரியா? அதில் 19 கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படிங்கிறது கோயம்புத்தூரோட ரிலேட் ஆயிரும். கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் ப்ரோக்ராம்னா காவேரி. இந்த கிரை டிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரியா? காம்ப்ரிஹென்சிவ் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலை. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லி வந்துரும். ஸோ 3142 அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதில் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு குவாட்ரிலேட்டரில் வரைஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. இந்த எக்ஸ்ட்ரீம்ல வந்து யாருன்னா கோயம்புத்தூர். இங்க நார்த்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர். சவுத்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சி. இத கனெக்ட் பண்ற இடத்துல சேலம். ஓகேவா? இங்க வந்து யாருன்னா சேலம். ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இத வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது. The recent revelation of the study conducted by Oxford Economics marked several Indian cities in top 10 categories of fastest growing cities of the world. In India, the sixth fastest growing city is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்ஸ்போர்ட் எக்கானமிக்ஸோட ஸ்டடி படி இந்தியாவிலேயே வேகமா வளரக்கூடிய நகரங்கள்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுனா திருப்பூர் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது. அது அப்பப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அக்கார்டிங் டு 66th ரவுண்ட் ஆஃப் என்எஸ்எஸ், இந்தியா அமாங் த டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்ஸ். அதாவது இந்தியாவோட டோட்டல் லேபர் ஃபோர்ஸ்ல தமிழ்நாடோட பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7.74%. சரியா? அடுத்தது. என்எஸ்டிபி 2019-20 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் 6வது இடத்துல இருந்திருக்கும். சரிங்களா? என்எஸ்டிபி 2019-20 பார்க்குறப்ப 6வது இடத்துல இருந்திருப்பாங்க. இப்போ கரண்டா எவ்வளோ இருக்கோம்னா ஜிஎஸ்டிபி பெர் கேபிட்டால வந்து நம்ம 4th பொசிஷன்ல இருக்கும். ஓகேங்களா? எக்கனாமிக் சர்வே படி நம்ம 4th பொசிஷன். கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.15 lakh crore. 15 lakh crore. ஓகே. ஜிஎஸ்டிபி பெர் கேபிட்டால 4th ஸ்டேட்டா நம்ம இருக்கோம். 3.15 lakh crore இருக்கும். இதெல்லாம் நமக்கு எக்கனாமிக் சர்வேவை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுலேருந்து கேள்விகள் வரும். இந்த குரூப் 1ல வரல. மேபி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வரலாம். அடுத்தது. தமிழ்நாடு அக்கவுண்ட்ஸ் ஃபார் 17% ஆஃப் இந்தியாஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட். சரியா? நெக்ஸ்ட். 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமான 7.24% எதிராக 8.19% வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட எக்கனாமிக் குரோத்தை வந்து அந்த இயர்ல கேட்டிருக்காங்க. நேஷனல் ஆவரேஜ் 7.24, இந்தியாவோட ஆவரேஜ் தமிழ்நாடோட ஆவரேஜ் 8.19% இருந்திருக்கு. சரியா? பொதுவாகவே தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டா 8% growth. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 8.23, இந்த வருஷம் தான் 9.69 அப்படிங்கிற டேட்டாவை நம்ம பார்த்தோம் இல்லையா? ரைட். அடுத்தது. கோவிட்-19 பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான சதவீதத்தில் 8% உயர்ந்துள்ளது. 8% ஆவரேஜ் growth. சரியா? இப்பதான் நம்ம 9.69 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது. 2030ற்குள் 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை
அடைய தமிழ்நாடு எவ்வளவு சதவீத ஆண்டு வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் க்ரோ ஆனா நம்ம 1 ட்ரில்லியன் எக்கானமிய அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18% குரோத்த எடுத்துட்டு வரணும். சரிங்களா? ஆனா நம்மளோட எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட் படி இப்போ அத ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துக்கு 12% வளர்ச்சிய நம்ம கொண்டு வந்தாலே 2030ல 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக நம்ம மாறிருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? த செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் கான்ட்ரிபியூட்டிங் டு ஜிடிபி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் லார்ஜஸ்ட்னா தமிழ்நாடு. அடுத்தது தமிழக முதலமைச்சருக்கு 5 உறுப்பினர்கள் கொண்ட பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம் பெற்றுள்ள நோபல் பரிசு பெற்றவர். ஸோ அந்த டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரகுராம் ராஜன் இருப்பாரு, அரவிந்த் சுப்பிரமணியம் இருப்பாங்க, டாக்டர் எஸ் நாராயண் இருப்பாரு, அது இல்லாம ஜீன் ரீஸ் அப்படிங்கிறவர் இருப்பாரு. கடைசியா நோபல் லாரெட் எஸ்தர் டஃப்லோ அப்படிங்கிறவரும் இருப்பார். சரியா? ஸோ யாரெல்லாம் இருக்காங்க? ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன், டாக்டர் எஸ் நாராயண், ஜீன் ரீஸே, அடுத்தது நம்மளுடைய நோபல் லாரெட் எஸ்தர் டஃப்லோவும் இருக்கார். சரியா? நெக்ஸ்ட் In which year Flipkart signed a memorandum of understanding with Tamil Nadu MSME Trade and Investment Promotion Bureau அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. MTIP அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. MSME Trade and Investment Promotion Bureau. இவங்களோட Flipkart எப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்கன்னா 2021ல. அதே 2021ல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த MTIP அப்படிங்கிற பேரை வந்து ரீநேம் பண்ணி FameTN அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இப்போ இதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, FameTN. FameTNனா ஃபெசிலிட்டேட்டிங் எம்எஸ்எம்இஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். சரியா? ஃபெசிலிட்டேட்டிங் எம்எஸ்எம்இஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது இதோட ஃபுல் நேம். ஓகேவா? இப்போ ரீநேம் பண்ணிட்டாங்க. இதான் புது பேர். சரியா? அடுத்தது தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றிய கூற்றுகள்ல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டிபி தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 7வது உயர்ந்த இடத்தில் உள்ளது அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? நம்ம இப்பதான் பார்த்தோம் 4வது இடத்துல. அது முன்னாடி பழைய டேட்டா வச்சு பார்த்தா கூட அது 6வது இடத்துல தான் நம்ம இருந்திருப்போம். அடுத்தது தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் மற்றும் சிறு சேவை துறைகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஹாஸ் லோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தப்பு. நெறைய தொழில்கள் இருக்கு. லார்ஜ் சர்வீஸ் செக்டார நம்ம வச்சிருக்கோம். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தை உடையது. செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமிங்கிறது கரெக்ட். உண்மையான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சி தான் கரெக்ட். அடுத்தது The Tamil Nadu GSTP growth rates were 8.13% in 2022-23 and 8.23% in 2023-24. சரிங்களா? 8.23%ல நம்ம growth rate இருக்கு. இது எக்கனாமிக் சர்வேலையும் இதே டேட்டாவை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கரெக்ட் தான். செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைமை. கல்விக்குள்ள வந்துட்டோம். சரிங்களா? ஸோ கல்வின்னு பார்க்குறப்ப ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் பாலிசி நோட்டை படிச்சு வச்சிரணும். சரி, இங்க கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? மிக கூடுதலான கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக கன்னியாகுமரி திகழ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோசர் ப்ராக்ஸிமிட்டி டு கேரளா. அதுதான் ஆன்சர். சரியா? கேரளா மாநில நிகழ்வுகளின் தாக்கம், கேரளாவோட டெவலப்மெண்ட்டோட அந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் தான் நமக்கு கேரளா கன்னியாகுமரியில நம்மளால உணர முடியுது. சரியா? அடுத்தது ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் அட் மிடில் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி அப்படின்னா, மாணவர்களோடையே இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட்ட புரிய வைக்கிறது. ஒரு டிஸ்கஷன கொண்டு வர்றது. மாணவர்கள குரூப்பா பிரிச்சு அவங்களுக்குள்ள அந்த ஒரு டிபேட்ட உருவாக்குறது. அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் மெத்தடாலஜி தான் என்ன சொல்றாங்க? ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செயலியல் கற்றல் முறை. அது நம்மளுடைய நடுநிலை பள்ளிகள்ல பயன்படுத்தப்படுது. அரசு பள்ளிகள்ல. சரியா? அடுத்தது 2021 நீதியரசர் டி. முருகேசன் குழு எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ தொழிற்கல்வியில அரசு பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் எவ்வளவு இருக்கு? அதாவது புரொஃபஷனல் கோர்சஸ்ல கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ பேர் என்ரோல் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக 2021ல முருகேசன் கமிட்டி போட்டிருப்பாங்க. சரியா? அடுத்தது இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சந்துரு அவர்கள் தலைமையில கமிட்டி போட்டிருந்திருப்பாங்க. இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து காஸ்ட் பேஸ்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. முருகேசன் கமிட்டி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்காக முருகேசன் அவர்கள் தலைமையில கமிட்டி போட்டிருப்பாங்க. இது 2மே எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வாஸ் அடாப்டட் இன் த எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு இந்த இயர். 3 மொழி மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு எப்போ ஏத்துக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ
அந்த பக்தவாச்சலம் அந்த காங்கிரஸ் டீம் இருக்கப்ப கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இருமொழிக் கொள்கை அப்படிங்கிறத 1968ல நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ரைட். அடுத்தது. ஸோ இந்த பேசேஜ்ல வந்து சாரி, சாரி, சாரி. எஜுகேஷன் மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அத பத்தி எம்இஸ் அப்படிங்கிறத பத்தி குடுத்திருக்காங்க. இதே மாரி என்விஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா என்விரான்மென்ட் மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரியா? இதே மாரி யுமிஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. யுமிஸ் அப்படின்னா யுனிவர்சிட்டி மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதே மாரி ஹெச்எம்ஐஎஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஹெல்த் மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? ஸோ இதுல எஜுகேஷன் மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்னன்னா எல்லாமே டேட்டா ஓரியன்டடா இந்த போர்ட்டல்ல வந்து இருக்கும். அதனால ஒரு அ இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங்க நம்மனால எடுக்க முடியும். அதுதான் இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். சரிங்களா? ரைட். அடுத்தது தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு. பயிற்று மொழியாக வந்தது 1970. சரியா? பயிற்று மொழினா 70. சரியா? நெக்ஸ்ட் திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம். இதை எந்த நிறுவனம் கையாள்கிறது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் கெப்பாசிட்டி பில்டிங் எஜுகேஷனல் பிளானிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4த் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதனுடைய விரிவாக்கம். சரியா? நெக்ஸ்ட் பிஎம் பிர்லா பிளானட்டேரியம் பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் 1990ல கொண்டு வந்திருப்பாங்க. எங்கன்னா சென்னையில. அதே மாரி அண்ணா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிறது இருக்கு. அண்ணா பேர்ல இருக்கிறது 1999ல வந்திருக்கும். எங்க இருக்குன்னா திருச்சியில இருக்கு. அது மட்டும் இல்லாம கலைஞர் அவர்கள் பேர்லயும் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் வந்து இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2011ல வேலூர்ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் முழுமையான மறுசீரமைப்பிற்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய ஆசிரியர் மையமாக இருந்த கற்றல் கற்பவரின் மைய அணுகுமுறையாக உருவாகின்றது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, "The new educational policy envisages a complete overhaul of teaching learning process from traditional teacher-centered to learner-centric approach." ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 படி பார்க்குறப்ப, ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய டீச்சர் பேஸ்டு லேர்னிங்க்கு பதிலா ஸ்டூடண்ட் பேஸ்டு லேர்னிங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ஷூர்ஸ் that holistic development of students by accentuating their creative potential. அதாவது அத தூண்டி விடுறாங்க. உங்களோட கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியோட கொள்கையில அதுவும் இருக்கு. ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சரியா? அடுத்தது எதனால் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான். ஓகேங்களா? குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ்ல இல்லாம இருக்கனால தான், லேர்னிங் டிஃபிகல்டீஸ சின்ன குழந்தைங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பத்தி ஸ்டடி பண்றது யாருன்னா, ஒரு என்ஜிஓ. ஓகேங்களா? அவங்க வந்து வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, ஏசர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ட வெளியிடுவாங்க. ஏசர் ரிப்போர்ட்னா, ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசர் அப்படின்னா, ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட். இந்த ஏசர் ரிப்போர்ட்ட வெளியிடுறது யாருன்னா, என்ஜிஓ பிரதம். பிரதம் அப்படிங்கிற என்ஜிஓ தான் இத வெளியிடுறாங்க. இத கூட கொஸ்டினா உங்களுக்கு கேட்கலாம். அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லேர்னிங் கேப்ப வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு சர்வேக்கு ஒரு 1000 மாணவர்கள எடுப்பாங்க. இப்ப 5வது படிக்கக்கூடிய ஒரு 1000 மாணவர்கள எடுப்பாங்க. அந்த 1000 மாணவர்கள் கிட்ட 2வது வகுப்போடைய 2ண்ட் ஸ்டாண்டர்ட் உடைய மேத்ஸ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக்கு எல்லாத்தையும் குடுத்து, அவங்கள வந்து மேத்ஸ் போட தெரியுதா? இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியுதா? தமிழ் ரீட் பண்ண தெரியுதா? அப்படிங்கிறத செக் பண்ணி, அதன் மூலியமா எவ்வளோ லேர்னிங் கேப் இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணி வருஷம் வருஷம் ஜனவரி மாசம் ஒரு ரிப்போர்ட்டா வெளியிடுவாங்க. சரியா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கு. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கரெக்ட். பிஹெச்எஸ்சி அப்படின்னா போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஓகேவா? ஸ்கூல் எஜுகேஷன் இங்க ஹையர் செகண்டரி எஜுகேஷன். சரியா? சாரி. ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் கரெக்ட். அதே மாரி போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். இங்க வேற என்னமோ குடுத்திருக்காங்க. அதே மாரி டிஎன்பிஎஸ்இ அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி வரணும்.
சரிங்களா? தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அடுத்தது பிஹெச்எஸ்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். இது கரெக்ட். ஓகேவா? செகண்ட் ஒண்ணு, தேர்ட் ஒண்ணு மட்டும் தான் நமக்கு தப்பா இருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. சரியா? நெக்ஸ்ட். According to All India Survey for Higher Education 2019, the state which produced maximum number of PhDs in 2018 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2018னாலும் சரி, லேட்டஸ்ட் ரிப்போர்ட்னாலும் சரி, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் PhD யாருன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? அதே மாரி நம்ம ஏசர் அப்படிங்கிறது எப்படி ஸ்கூலுக்கு ஒரு ரிப்போர்ட்ன்னு பார்த்தோமோ, ஹையர் எஜுகேஷனுக்காக வரக்கூடிய ரிப்போர்ட் தான் AISHE அப்படிங்கிற ஆயுஷ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2010, 11ஆம் நிதியாண்டுல இருந்து இந்த ஆயுஷ் ரிப்போர்ட் வந்து வெளியிடப்படுது. சரியா? இதுல கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ எப்படி இருக்கு? நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டீஸ் எவ்வளோ இருக்கு? ஒவ்வொரு டிசிப்ளின்லயும் எவ்வளோ காலேஜஸ் வந்து இருக்கு? கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ, டீச்சர் டூ பியூப்பிள் ரேஷியோ இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி இங்க குடுப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது. வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1968ல வந்திருக்கும். அப்புறம் 86ல வந்திருக்கும். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 92ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் இன் 1857. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 1857 கரெக்ட் தான். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கரெக்ட் தான். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் இன் தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க. சிதம்பரம் அப்படின்னு சொல்லி வரணும். 1929ல தான் வந்துரும். சரியா? கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்தது. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வாஸ் ரீநேம்டு இன் த இயர் 2010. அப்படி என்னவா ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியை தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வாஸ் ரீநேம்ட் அஸ் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. எந்த டேட்ல ரீநேம் பண்ணிருப்பாங்கன்றதான் அடுத்த எக்ஸாம்ல கேட்பாங்க. 16th ஜூலை 2010. ஓகேவா? 16 ஜூலை 2010ல தான் அதை ரீநேம் பண்ணிருப்பாங்க. சரியா? அடுத்தது. அரேஞ்ச் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டிஸ் இன் chronological ஆர்டர். ஸோ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? திருநெல்வேலியில இருக்கு. 1990ல வந்திருக்கும். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது நமக்கு 1982ல வந்திருக்கும். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் வந்து திருச்சியில இருக்கு. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் நமக்கு வேலூர்ல இருக்கு. 2002ல வந்திருக்கும். பெரியார் பல்கலைக்கழகம் 97ல வந்திருக்கும். பெரியார் பல்கலைக்கழகம் நமக்கு தெரியும் சேலத்துல வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து chronological-ஆ பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் பாரதியார், அப்புறம் மனோன்மணியம், பெரியார், அப்புறம் திருவள்ளுவர். 2143. நெக்ஸ்ட். கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1968னா 2 லாங்குவேஜ் பாலிசி, இருமொழி கொள்கை. சரியா? அதாவது 1968 ஜான் 23ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ரெசல்யூஷனை. விவாதங்கள்லாம் நடந்து ஜனவரி 26 தான் பாஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி கேள்வியில இப்படிதான் கொடுத்துருக்காங்க. அதனால அதையே படிச்சு வச்சுக்கோ. சரியா? ரைட். அடுத்தது. ஸோ மேட்ச் கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் மருத்துவப் பள்ளி, மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல் அப்படிங்கிறது 1835. சரியா? மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல் அப்படிங்கிறது 1835. மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ் அப்படிங்கிறது 1840. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்னா 37. பச்சையப்பாஸ் காலேஜ் அப்படிங்கிறது 42. சரியா? 2413 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். அடுத்தது. The total gross enrollment ratio of Tamil Nadu in higher education during 2021-22. ஸோ தமிழ்நாடோட உயர்கல்வியில மாணவர் சேர்க்கை விகிதம் வந்து 47%. சரிங்களா? அது இப்பயுமே 47 தான். கரண்ட் டேட்டாவும் 47 தான். சரியா? நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். எஸ்சிஆர்டி, என்சிஆர்டி கரெக்ட் தான். ஃபோர்த் ஒன்னும் கரெக்ட் தான். இது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? டீச்சர் எஜுகேஷன். ஸோ இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி 3 இன்கரெக்ட். அடுத்தது. தமிழ்நாட்டின் நலவாழ்வு முறைமை அப்படிங்கிறதுல இருந்து வந்த கேள்விகள். டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வாஸ் கிரியேட்டட் இன் டிரான்ஸ்டான் அப்படிங்கிறது 2014. மனித உறுப்பு மாற்று ஆணையம் 2014.
அடுத்தது 2019ஆம் ஆண்டின் மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் இடத்துல நம்ம இருக்கோம். ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன்னாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட். சரியா? அடுத்தது ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் 2005ல வந்திருக்கும். ஸ்டேட்லயும் 2005லயே வந்திருக்கும். சரியா? அடுத்தது the word transplant is associated with organ donation and surgery. அதே மாதிரி டிரான்ஸ்டாண்ட் வந்து வேற ஏதாவது கேட்கலாம்னு நினைச்சாங்கன்னா விடியல் அப்படிங்கிறத கேட்கலாம். விடியல் ஆப். ஓகேவா? விடியல் ஆப் வந்து எதோட தொடர்பு படுத்தி வருதுன்னு கூட கேட்கலாம். டிரான்ஸ்டானோட தொடர்பு படுத்தி வர்றதுதான். இந்த விடியல் ஆப் வந்து ஆர்கன் டொனேஷனுக்கு உங்களுக்கு வந்து ஆர்கன் டொனேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி வெயிட்டிங் டைம் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது விடியல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது A state's health status depends on effective and efficient healthcare infrastructure. ஒரு மாநிலத்தோட சுகாதார நிலை, இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிலை அப்படிங்கிறது வரும். ஒரு மாநிலத்தோட சுகாதார நிலை எதை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகள மையப்படுத்தி தான் இருக்கு. இப்ப தமிழகம்னு பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டங்களுக்கும் ம அரசு மருத்துவமனைகள் இருக்கு. தலைமை மருத்துவமனைகள் இருக்கு. அது இல்லாம கம்யூனிட்டி ஹெல்த் கேர் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இந்த மாதிரி இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகள் நல்லாவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாடு அட்ராக்ட்ஸ் மெடிக்கல் டூரிசம் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆனா 2த்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. சரியா? ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஆர்கன் டொனேஷன் டே எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 13. ஆகஸ்ட் 13 வந்து ஹியூமன் ஆர்கன் டொனேஷன் டேவா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பின்வருவனவற்றுள் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4மே வரும். அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், இரத்த சேமிப்பு மையத்திற்கு உரிமம் அளித்தல், அடுத்தது ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல். ஓகேங்களா? ஸோ காஸ்மெட்டிக்ஸ், அலோபதிக் ட்ரக்ஸ், பிளட் ஸ்டோரேஜ் அண்ட் லெபார்டரி 4மே வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சிரணும். இதெல்லாம் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத. அடுத்தது உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு. ஓகேங்களா? அதாவது மருந்து கொண்டு போய் சேர்க்கிறது, மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் லைக் வந்து இந்த ஸ்டெத்தஸ்கோப்ல இருந்து அந்த மருத்துவம் பார்க்கறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி அந்தந்த மருத்துவமனைகளுக்கு வந்து பிரிச்சு குடுக்குறது யாரோட வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் அவங்களோட வேலை. சரிங்களா? எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1994ல இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? எப்படி சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் இருக்காங்க, அதே மாரி தான் மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் புரோகிராம். நடந்து முடிஞ்ச குரூப் 2ல இந்த கொஸ்டின் வந்து மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்ல. சரியா? ஸோ அதேதான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் கேர் புரோகிராம் அப்படிங்கிறத எழுத சொல்லியிருந்தாங்க. ரைட். இங்க பார்த்தீங்கன்னா, மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு, பதவி உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ளிட்ட மனநல சேவைகளை வழங்குதல். மென்டல் ஹெல்த் கேர வந்து இங்க குடுக்குறாங்க. மென்டல் ஹெல்த் சர்வீசஸ வந்து இங்க குடுக்குறாங்க. டூ புரொவைட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அப்படிங்கிறதுலயே நம்ம புடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான் அப்படின்னு. டூ ஆக்மென்ட் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி இன் டெர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்யூப்மென்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார் மென்டல் ஹெல்த் கேர். அதாவது மனநல பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு, உபகரணங்கள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவன திறனை அதிகரித்தல். ஸோ தேவையான ஃபெசிலிட்டீஸ வந்து சப்ளை பண்ணி, மேன் பவர சப்ளை பண்ணி, நமக்கு மென்டல் ஹெல்த் கேர வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட அப்ஜெக்டிவ். அடுத்தது வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாக்குதல் அப்படிங்கிறது வராது. இன்கேஸ் இங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபெசிலிட்டேட்டிங் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அட் டோர் ஸ்டெப் அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா? இப்ப நம்ம வீட்ல நம்மளே மென்டல் ஆயிட்டோம்னா, நம்மளையே தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாய்ங்க. நம்மள வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க. சரிங்களா? வீடு வீடா அ வந்து உங்க வீட்ல யாராவது மென்டல் இருக்காங்களா? அப்படின்லாம் கேட்க முடியாது இல்லையா? அதுதான் அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ப அ டோர் ஸ்டெப்ல பண்ணக்கூடிய சர்வீசஸ் அப்படின்னா, அது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் வந்து இல்லம்
மக்களை தேடி மருத்துவம்ல வந்து பண்றோம் இல்லையா? அதுதான் டோர் ஸ்டெப் சர்வீசஸ்ல நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மென்டல் ஹெல்த்துக்கு வந்து அத நம்ம பண்றதில்ல. அடுத்தது டு ப்ரமோட் கம்யூனிட்டி அவேர்னஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் டெலிவரி ஆஃப் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? ஸோ 1, 2, 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. சரியா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ராஜெக்ட் வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து பண்றோம். சரிங்களா? ஸோ அதோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு விகிதங்களை குறைத்தல். ஓகேங்களா? அதாவது அ மெட்டீரியல் அண்ட் நியோநாட்டல் மார்ட்டாலிட்டி ரேட்ட கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ். அடுத்தது ஆக்சிடென்ஷியல் கேர் அதாவது விபத்து பராமரிப்பு அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ 1 அண்ட் 4 மட்டும் தான் வரும். அதனால ஆப்ஷன் 4த் ஆப்ஷன். சரியா? நெக்ஸ்ட் என்எஃப்ஹெச்எஸ் என்எஃப்ஹெச்எஸ் அப்படிங்கிறது கூட கேட்கலாம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஓகேவா? நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி ஆ 2.5 கிலோக்கு கீழ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, அத வந்து லோ பெர்த் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? குறைந்த குறைந்த பிறப்பு எடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளோ கேஜி அப்படின்னா இதுதான் கேட்பாங்க. 2.5 கேஜிஸ் சரியா? அதுக்கு கீழ இருந்துச்சுன்னா, லோ பெர்த் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது டிஎன்யூஹெச்பி தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். சரியா? தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். அர்பன் ஏஎன்ல முடியுதா? அப்ப இது வந்து ஜப்பானோட சேர்ந்து பண்றோம்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஜப்பான் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த அமைப்போட சேர்ந்து தான் நம்ம பண்றோம். சிம்பிளா ஜப்பான்னு கூட கேட்பாங்க. சரியா? ஸோ ஜப்பான். அடுத்தது இவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷத்துக்கு செயல்படுத்துறாங்க. ஃபண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 85:15. ஓகே 85 வந்து இந்த ஜிகா, 15 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட். சரியா? இது வந்து அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். அங்க பார்த்தது ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ராஜெக்ட். அது வந்து வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து பண்றோம். அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஜப்பானோட சேர்ந்து பண்றோம். சரியா? ஆஷா ஆஷா அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை. சரிங்களா? ஆஷா அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை. ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, அக்ரிடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். அதாவது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனுக்கு கீழ இந்த ஆஷா இவங்கலாம் வந்திருப்பாங்க. சரியா? ஸோ ஆஷா அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா, அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். இந்த ஆஷா அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தி வார்த்தைன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஹிந்தியில இந்த ஆஷா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோப். ஆஷா அப்படின்னா ஹோப், நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது 3 டயர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தமிழ்நாடு என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைமரி ஹெல்த் கேர், கம்யூனிட்டி ஹெல்த் கேர் சென்டர்ஸ். சரியா? மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன் 2005 த இன் 2005 த வேர்ல்ட் பேங்க் அப்ரூவ்ட் த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட், ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து தான் பண்றோம். சரியா? டோட்டல் காஸ்ட் வந்து 597.15 crore கரெக்ட் தான். வேர்ல்ட் பேங்க் இன்வால்வ் பண்றது நமக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸ் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 3மே கரெக்ட் தான். சரியா? பேசிக்கான கொஸ்டின் தான். பார்த்தாலே போட்டுறலாம் 3 கரெக்ட்டா தான் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது பின்வரும் துறைகளில் டனிடா டிஎன்ஏஹெச்சிபி தமிழ்நாட்டின் முயற்சியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுனா டேனிஷ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகேவா? டேனிஷ். டிஎன்ஏஹெச்சிபி அப்படின்னா தமிழ்நாடு ஏரியா ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஏரியா ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். இப்போ ஹெல்த் கேர்னு வரப்ப ஆரோக்கியம். தமிழ்ல என்ன குடுத்துருக்காங்க? இங்கிலீஷ்ல வந்து ஹெல்த்ன்னு குடுத்துருக்காங்க. தமிழ்ல ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதான் ஆன்சர். சரியா? ஸோ தமிழ்நாடு ஏரியா ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். சரியா? அடுத்தது ஒவ்வொரு மருத்துவமனையும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அரசு மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர். இது வந்து என்ன லாஜிக்ல இத குடுத்துருக்காங்கன்னு தெரியல. இருக்கிற ஆன்ஸர மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஆனா முக்கியமா ஒண்ணு புற்றுநோய்க்கான சிறப்பு மையம் அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா பேர்ல இருக்கு. அது வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு. ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் பிரபலமான ஒரு விஷயம். அதனால இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மத்தபடி அரசு மருத்துவக் கல்லூரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் தான் இருக்கு. அத எப்படி நம்ம மேட்ச் பண்றது அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ரைட்டு. புற்றுநோய்க்கான மையம் அப்படிங்கிறது அறிஞர் அண்ணாவோட பெயர்ல இருக்கு. அது எங்க இருக்குன்னா, காஞ்சிபுரத்துல இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம் அப்படிங்கிறது கே.கே. நகர், சென்னை. பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை தென் சென்னை. அவ்வளோதான். இது ஆப்ஷன பார்த்துக்கணும் நம்ம அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட். அக்கார்டிங் டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பாலிசி நோட், the state government has effectively responded to the challenges of COVID-19 without losing focus on maternal and child care,
ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் அதர் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதாவது நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ல மாநில அரசாங்கம் கோவிட்-19 பெருந்தொற்ற சிறப்பாக கையாண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கோவிட்-19 பெருந்தொற்ற சிறப்பாக கையாண்டது மட்டும் இல்லாம, நம்ப தாய்மார்களுடைய நலன், மத்தபடி தொற்று நோய்கள், தொற்றா நோய்களுடைய அதையுமே நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, கரெக்ட் தான். அடுத்த ரீசன் என்ன குடுத்திருக்காங்க? அதாவது டாக்டர் டூ பேஷண்ட் ரேஷியோ, அதாவது எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 டாக்டருக்கு இவ்ளோ பேஷண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? அது வந்து தமிழ்நாட்டுல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா, ஆர் போத் ஆர் கரெக்ட் பட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லேட்டஸ்ட்டா டாக்டர் டூ பேஷண்ட் ரேஷியோ அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். லைக் WHO-வோட ரெக்கமெண்டேஷன் படி, ஓகேங்களா? WHO-வோட ரெக்கமெண்டேஷன் படி பார்க்கிறப்ப 10,000 பேஷண்ட்டுக்கு 10 டாக்டராவது இருக்கணும். இது WHO படி. இந்தியாவுல இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10,000 பேஷண்ட்டுக்கு, ஓகேவா? 10,000 பேஷண்ட்டுக்கு இந்தியாவுல 8.6 டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. இது இந்தியால. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து 10,000 பேஷண்ட்டுக்கு எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா, 19.27 டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. இது வந்து 2024ஓட பாலிசி நோட்ல இருக்கக்கூடிய டேட்டா. சரியா? லேட்டஸ்ட்டா வந்த பாலிசி நோட்டோட டேட்டா. சரியா? WHO படி என்ன சொல்றாங்க? 10,000 பேஷண்ட்டுக்கு 10 டாக்டர்ஸ். இந்தியால 8.6, ஆனா தமிழ்நாட்டுல 19.27 இருக்கு. சரியா? அதனால தான் இங்க ஹையஸ்ட்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா இந்தியாவிலேயே ஹையஸ்ட் யாருக்குன்னா கேரளா. கேரளா வந்து 20 பாயிண்ட் சம்திங்ல இருக்காங்க. தமிழ்நாடு தான் 4த் பிளேஸ்ல இருக்காங்க. சரியா? நமக்கு அப்புறம் மகாராஷ்டிரா அவங்கலாம் இருக்காங்க. நமக்கு முன்னாடி. தமிழ்நாடு வந்து 4த் பொசிஷன்ல இருக்காங்க. 19.27 டாக்டர்ஸோட. சரியா? சரி, அடுத்தது. ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் இன் தமிழ்நாடு வந்து அப்போலோ மருத்துவமனை. சரிங்களா? நெக்ஸ்ட் ரைட் மேட்சஸ் அமாங் த ஃபாலோயிங் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியான இணைகள். தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது 2005 கரெக்ட் தான். நேஷனல் லெவல் மிஷன் வந்தப்பே ஸ்டேட் லெவல் மிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அடுத்தது தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் வந்து 1939 ராஜாஜி அவர்கள் டைம் பீரியட்ல வந்திருக்கும். இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் ஹெல்த் பாலிசி விஷன் 2032ன்னு குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அது 2030. நம்ப நம்ப இதுலயே ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் 2032ங்கிற டார்கெட் வச்சிருப்போம். எதுனா டான்சிம் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி இருக்கு. பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த டான்சிம் பாலிசியோட டார்கெட் தான் வந்து 2032. மத்த எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி 2030 தான் வரும். அடுத்தது தமிழ்நாடு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மேபி இதுக்கு முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்னு குடுத்திருந்தா 1989 சொல்லி எடுத்திருக்கலாம். சரியா? ஸோ 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கிறப்பயும் அதுதான் கரெக்ட்டா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட். வாட் இஸ் வொர்க்கிங் அண்டர் மெடிக்கல் அண்ட் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சைல்டு கைடன்ஸ் கிளினிக்ஸ். நெக்ஸ்ட் யுனிசெஃப். யுனிசெஃப் என்ன பண்றாங்க? யுனிவர்சல் இம்யூனைசேஷன பார்த்துக்கிறாங்க. அப்ப 2. சிடா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மல்டி ட்ரக் தெரப்பி, ஓகேவா? ODA அப்படிங்கிறது நமக்கு ஃபேமிலி வெல்ஃபேர் புரோகிராம். டனிடா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் இவங்களுக்கு கீழ வரும். சரியா? ஸோ 2143 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஃபங்ஷன்ஸ் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசின். அவங்களோட ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4மே வரும். ஃபுட் அடல்ட்ரேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். பர்த் டெத் ரெஜிஸ்டர் பண்ணணும். இம்யூனைசேஷன் அந்த தடுப்பூசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிறதும் வரும். ஸோ 4மே எடுத்துக்கிறோம். அடுத்தது. தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி வாஸ் த ஃபர்ஸ்ட் சொசைட்டி இன் இந்தியா ஃபார் எய்ட்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். அதாவது நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எப்போ வந்திருக்கும்னா 1992ல வந்திருக்கும். அதை தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். அதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி அப்படிங்கிறத 1994ல கொண்டு வந்திருப்போம். இந்த மாதிரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சது யாருன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் டைமா ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ 1994. நெக்ஸ்ட் இ-கவர்னன்ஸ். விச் இஸ் த நோடல் ஏஜென்சி டு டிரைவ் ஆல் இ-கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதன்மை முகமை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி எப்போ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 2007ல வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது.
எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்ஐசி. என்ஐசி அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஆப் எல்லாம் இவங்க தான் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கறதா இவங்க. அடுத்தது நோடல் ஏஜென்சி இ இ கவர்னன்ஸ் சர்வீசஸ்க்காக நோடல் ஏஜென்சியா இருக்கிறது டிஎன்இஜிஏ. சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975க்கு கீழ 2007ல உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நெட்வொர்க் அக்ரிஸ்நெட் வாஸ் லான்ச்டு ஃபார் ப்ரொவைடிங் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெயின்ஃபால் பத்தி விவசாயிகளுக்கு சொல்றதுக்காக, ஃபெர்டிலைசர்ஸோட அவைலபிலிட்டியை பத்தி சொல்றதுக்காக, அடுத்தது சிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் கம்யூனிட்டி அப்படின்னா பண்ணை சமூகத்தின் துணை துறைகள் பத்தி ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய புதுமையான விஷயங்களை பத்தி தெளிவுபடுத்துறதுக்காக 1 to 4 அப்படிங்கிறது தான் வரும். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? மத்திய அரசாங்கத்தோட சிஏசிபி கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க. மத்திய விவசாயத்துறைக்கு கீழ, விவசாய அமைச்சகத்துக்கு கீழ. அவங்க தான் எம்எஸ்பி அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் பயிர அந்த விதைக்கிறதுக்கு முன்னாடியே சோவிங் சீசனுக்கு முன்னாடியே வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை எலிமினேட் பண்ணிட்டாலே ஆன்சர் போட்டுறலாம். சரியா? 3ங்கிறத எலிமினேட் பண்ணிட்டாலே இது போயிரும், இது போயிரும், இதுவும் போயிரும். சரியா? அடுத்தது டைடல் பார்க் இன் சென்னை வாஸ் ஃபார்ம்டு பை டிட்கோ அண்ட் எல்காட். அதுதான் டைடல் பார்க். டிட்கோ டிஐடி, இங்க இருக்கக்கூடிய இஎல், இது ரெண்டையும் சேர்த்து தான் டைடல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. 2000ல வந்திருக்கும். இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னன்னா மினி டைடல் பார்க். மினி டைடல் பார்க்க ஒவ்வொரு ஊர்லயும் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. எங்க ஓபன் பண்ணிருப்பாங்கன்னா விழுப்புரம்ல ஓபன் பண்ணிருக்காங்க. சரியா? விழுப்புரம் தான் ஃபர்ஸ்ட் டைடல் பார்க். சாரி, மினி டைடல் பார்க். சரியா? அடுத்தது ஸ்டேட் இ மிஷன் டீம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த ஸ்டேட் இ மிஷன் டீம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படிங்கிறது 2006ல வந்திருக்கும். அப்பதான் இந்தியாவில இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற ட்ரெண்டே ஆரம்பிக்குது. அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு அந்த இ கவர்னன்ஸ் பத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்டேட் இ மிஷன் டீம் அப்படிங்கிறத ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப கெப்பாசிட்டி பில்டிங் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. கெப்பாசிட்டி பில்டிங்னாலே ட்ரெய்னிங் தான். சரியா? அப்ப ஆப்ஷன் பி. சரியா? அடுத்தது ஸோ மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிஎன்ஜிஐஎஸ் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இடம் சார்ந்த மற்றும் இடம் சாராத தரவுகளை தடையின்றி இணைப்பதன் மூலம் முடிவெடுப்பதை நிர்வகிப்பதற்கான ஒரு கருவி. ஸ்பேட்டியல் அண்ட் நான் ஸ்பேட்டியல் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன் மேக் பண்றதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்தது பல்வேறு துறைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட ஜிஐஎஸ் தகவல்களில் ஏற்படும் தவறுகளை தவிர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னக்யூரசியா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்ல வரும். அடுத்தது டு மானிட்டர் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது வராது. வேளாண் நில உடைமைகளை கண்காணிக்கிறது இவங்களோட வேலை கிடையாது. சரியா? 1, 2 வரும். 3rd ஒன் வராது. 4th ஒன் ஜிஐஎஸ்க்காக ஒரு பொரு மாதிரியை உருவாக்குதல். ஜெனரிக் மாடலை உருவாக்கணும் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஸோ 1, 2, 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஸோ டிஎன்இஜிஏ அப்படிங்கிறது ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. இ சேவைனா ஆன்லைன் சர்வீசஸ், இ சேவைகள். அடுத்தது டிஎன்ஜிஏஎஸ்னா ரிமோட் சென்சிங்கை பேஸ் பண்ணி இருக்கு. பிளாக் செயின் பேக் போன் அப்படின்னா நம்பிக்கை இணையம். அப்ப 1, 2, 3, 4 அப்படிங்கிறதா ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் தமிழக அரசின் பார்வை அல்லது நோக்கம் என்பது சாதாரண மனிதன் அரசின் சேவைகளை அவன் குடியிருப்பு வட்டாரத்திலேயே அணுகுமாறு ஏற்பாடு செய்வது. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடோட இ கவர்னன்ஸ் விஷனை பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். த்ரூ காமன் சர்வீஸ் டெலிவரி அவுட்லெட்ஸ் அண்ட் என்ஷூரிங் எஃபிஷியன்சி, டிரான்ஸ்பேரன்சி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் சச் சர்வீசஸ் அட் அஃபோர்டபுள் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆர் எக்ஸ்பிளைன் சி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? பொதுவாகவே ஆர் எக்ஸ்பிளைன் சி அப்படிங்கிறது தான் வரும். ரேர் கேசஸ்ல தான் மிஸ் ஆகும். சரியா? அடுத்தது ஐஐபிஜிசிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு கீழே தான் இந்த ஐஐபிஜிசிஎம்எஸ் அப்படிங்கிற ஹெல்ப்லைன் வரும். ஓகேங்களா? இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் பப்ளிக் கிரீவன்ஸ் சிஎம் ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னன்னா இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் பப்ளிக் கிரீவன்ஸ் சிஎம் ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. சரியா? அப்ப 4 வரும். இங்க ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதா இங்க கொடுத்துருக்காங்க.
ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சா போட்டுறலாம். செர்ட் இன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, அந்த கவர்ன்மென்ட்டோட நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் சைபர் செக்யூரிட்டிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக. அதே மாரி தமிழ்நாட்டுல கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி தமிழ்நாடு ரெஸ்பான்ஸ் டீம் தமிழ்நாடுன்னு சொல்லி உருவாக்கியிருக்கோம். ஸோ கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்காக. ஸோ 4.1 இசிஎல்ஜிஎஸ் அப்படின்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். ஓகேவா? கொரோனா டைம்ல வந்து இந்த எம்எஸ்எம்இக்குலாம் கடன் குடுக்கறதுக்காக இத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். இப்ப பிசினஸ் கிரெடிட் குடுப்பாங்க. அடுத்தது டிஎன்ஆர்டிபினா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட், வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட், இல்ல புது வாழ்வு திட்டம் எல்லாம் ஒரே பேரு தான். ஓகேங்களா? மாறி, மாறி அரசாங்கங்கள் மாற, மாற பேர்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா திட்டங்கள் ஒண்ணு தான். ஸோ தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து பண்றோம். அப்ப ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், ரூரல் அப்படிங்கிற வார்த்தை வந்துரும். 4123 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது இன் 2019 த இண்டெக்ஸ் ஆஃப் குட் கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதுல நம்மளோட அளவு என்ன அப்படின்னா 5.62. சரியா? நெக்ஸ்ட் ஸோ கவர்னன்ஸ் பாலிசி, தமிழ்நாடோட கவர்னன்ஸ் பாலிசி 2017 படி என்னெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல எது வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா போட்டுடலாம். டு சப்போர்ட் சீம்லெஸ் சர்வீசஸ் ஆஃப் பிசினஸ் டு பிசினஸ் அண்ட் பிசினஸ் டு கன்சியூமர் அப்படிங்கிறது வராது. ஏன்னா கவர்மெண்டோட கவர்னன்ஸ் பாலிசியில கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு சிட்டிசன் அப்படிங்கிறது தான் வரும். சரியா? அப்ப 4th ஸ்டேட்மெண்ட் வராது. 4 வராதுன்றத பார்த்தோனே 4 வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிடணும். இது போயிரும், இதுவும் போயிரும், இதுவும் போயிரும். அப்ப சி தான் ஆன்சர் நமக்கு. சரியா? மீதி எல்லாமே அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் த இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை கரெக்ட் தான். விதிமுறைகள், கொள்கைகள் அதெல்லாம் வரும். பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு வரும். இந்த உபரி இருப்பு கொள்கை அப்படிங்கிறது வராது. இந்த பஃபர் ஸ்டாக் ஆபரேஷன் அப்படிங்கிறது சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் அவங்க தான் பண்ணுவாங்க. பஃபர் ஸ்டாக் ஆபரேஷன்னா நம்ம விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய தானியங்களை சேகரிச்சு அதை வந்து ரேஷன் கடைகளுக்கு பிடிஎஸ் மூலியமா டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அது மக்களுக்கு போறது, இதெல்லாம் நம்ம பஃபர் ஸ்டாக் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கும் கவர்னன்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? இப்ப 1, 2, 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் ஏ. எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணது 13 ஜூன் 2023. அடுத்ததா கேட்டாங்க அப்படின்னா, இந்த டேட்ட தான் கேட்பாங்க. 13 ஜூன் 2023. அடுத்தது கரெக்ட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. எஸ்இஇசட் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கரெக்ட். டிஎன் ஸ்வான் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் கரெக்ட் தான். எஸ்டிசி அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது கரெக்ட் தான். டிஆர்சி அப்படின்னா டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் திருச்சியில வந்து இருக்கு. 2018 உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ டிஆர்சி அப்படிங்கிறது 4மே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பர்பஸ் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்ல எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஜிட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்டு சர்வீசஸ் ஃபார் பிசினஸஸ் வரும். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை எலக்ட்ரானிக் மோட்ல கொண்டு வர்றது, கவர்மெண்டோட சர்வீசஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்றது, இது 3மே அப்ஜெக்டிவ்ஸ் தான். என்னன்னா எது வராதுன்னா இதுதான் வராது. ரெடியூஸ்டு காஸ்ட் ஆஃப் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அண்ட் சர்வீசஸ். ஸோ நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ரெடியூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. சரியா? ஸோ 4th ஆப்ஷன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் இன்கரெக்ட் பேர வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன் ஸ்வான் தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் இப்பதான் பார்த்தோம். கரெக்ட் தான். டிஎன்டிஆர்சி அப்படின்னா டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். ஓகேவா? ரெக்கவரி சென்டர்னு வரணும். இப்போ செகண்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஒன் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி கரெக்ட். எஸ்டிசி அப்படின்னா ஸ்டேட் டிசாஸ்டர் சென்டர் வராது. ஸ்டேட் டேட்டா சென்டர்னு வரும். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் பேர கேட்டிருக்காங்க. 2 and 4ம் இன்கரெக்டா இருக்கு. அடுத்தது கவர்னன்ஸ் இந்தியாவுல ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளால தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரியா? அடுத்தது கோட்ஸ் ப்ராஜெக்ட் பாலிட்டிலேயே வரும் இந்த கேள்வி. 2005. ஓகேவா? நெக்ஸ்ட் அகைன் ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. டாக் டிவி அப்படின்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி. ஓகேங்களா? அத்தாரிட்டில அரசு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. பிஏசிசிஎஸ் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி கரெக்ட் தான். விபிஆர்சி வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி கரெக்ட் தான். சிஎஸ்சி அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டர், அதான் சேவை மையங்கள்னு சொல்றோம்.
காமன் சர்வீஸ் சென்டர். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட்லி பேர்டு கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 4 இன்கரெக்ட்டா இருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி தொடங்கப்பட்டது. கரெக்ட்டு தான். தமிழ்நாட்டுல ஐசிடி ஆக்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு தொடங்கப்பட்டிருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 2ஆம் மற்றும் 3ஆம் தர நகரங்கள் டியர் 2, டியர் 3 சிட்டீஸ் இருக்கு இல்லையா? இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து புது புது டெக்னாலஜிஸ்ல ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக இத ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ ரீசன் என்ன குடுத்திருக்காங்க? ஹெல்ப்ஸ் டூ கண்டக்ட் ட்ரெய்னிங் புரோகிராம் ஃபார் ஒன்லி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு குடுத்திருக்காங்க. இது தப்பு. நம்ம எதுக்காகன்னா, இங்க பார்த்தோம். இதுதான் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி. இப்ப ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். சரியா? அடுத்தது தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி ஹாஸ் பீன் ரிஜிஸ்டர்ட் அண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொசைட்டீஸ் ஆக்ட் 1975க்கு கீழ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது மக்கள் போர்ட்டல். மக்கள் போர்ட்டல் என்னன்னா, நம்மளோட டெமோகிராபிக் டேட்டா எல்லாமே இருக்கும். அதுதான் இங்க என்னன்னு குடுத்திருக்காங்கன்னா, ஸ்டேட் லெவல் ரெசிடென்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது உழவன் செயலி எப்ப கொண்டு வந்தாங்க? 2020ல கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்ததா தொழில்நுட்ப தகவல்களை பரப்புவதற்கு விவசாயிக்கு பயன்படும் பயன்பாட்டு செயலி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உழவன் செயலி தான். உழவன் ஆப் தான். அடுத்தது உழவன் மொபைல் அப்ளிகேஷன பத்தி 3 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு உழவன் மொபைல் அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தியது. கரெக்ட் தான். அ உழவன் மொபைல் அப்ளிகேஷனை 10,00,000த்திற்கும் குறைவான விவசாயிகள் பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 10,00,000த்திற்கும் அதிகமான விவசாயிகள்னு வரும். இது ஆப்வியஸாவே தப்புன்னு நமக்கு தெரியுது பார்த்தாலே. 3 ஸ்டேட்மெண்ட் தான். உழவன் மொபைல் அப்ளிகேஷனில் 18 முக்கிய சேவைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது 18 வராது. 24 சேவைகள் வந்து இருக்கு. சரியா? ஸோ ஆப்ஷன் 3 ஒண்ணு தப்பு. ஓகேவா? 18 வராது. 24 வரணும். சரியா? இப்ப 1 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்றுகள கேட்டிருக்காங்க. அப்ப 4த் ஆப்ஷன். நெக்ஸ்ட். ஹவ் டஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கான்ட்ரிபியூட் டூ எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ண முடியும். டிஜிட்டலைஸ் பண்றப்ப வேகமா ப்ராசஸ் நடக்கும். அதே மாரி டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேவா? கரப்ஷன் வந்து கம்மியாகும். இந்த மாரியான விஷயங்கள். சரியா? அடுத்தது சைல்டு ஹெல்ப்லைன் 1098 கரெக்ட். விமன் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது 181. சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது தப்பா இருக்கு. 1930 அப்படிங்கிறது வரும். இதுவே ட்ரக் ரிலேட்டடா ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து 1933. கோஸ்டல் செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் 1093 கரெக்ட். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. 2 அண்ட் 3 இன்கரெக்ட் பேர். சரியா? நெக்ஸ்ட். தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி எப்ப கொண்டு வரப்பட்டிருக்கும்? 2007. கவர்னன்ஸ் பிளான் தமிழ்நாடு எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா, 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி 2007ல வந்திருக்கும். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது? ஜியோகிராபிக்கல் ஜியோஸ்பாட்டியல் டேட்டா எல்லாமே இருக்கிறது ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரியா? அடுத்தது சிஎம் டேஷ்போர்டோட பிரைமரி ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிஎம் டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரதான அணைகள்ல எவ்வளவு தண்ணீர் இருக்கு? மார்க்கெட்ல ஒவ்வொரு நாளும் காய்கறிகளோட விலை என்ன? தமிழ்நாட்டோட முக்கியமான குற்றங்கள் எவ்வளவு குற்றங்கள் பதிவாயிருக்கு? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, முக்கியமான திட்டங்களுடைய அந்த இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ரேட்ல இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப இதுல டூரிசம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. டூ மானிட்டர் கவர்ன்மென்ட் டிபார்ட்மென்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மென்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா பார்க்க முடியும். ஹெல்த் கேர் பத்தின தகவல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அதுல அதன் மூலியமா நம்மளால ஹெல்த் கேர் சர்வீசஸ மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. சரியா? அப்ப 3யும் வராது. 2 ஒன்லி வரும். இப்ப இதே மாரி சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்ட் அப்படிங்கிற மாரி டிஸ்ட்ரிக்ட் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத நடைமுறை ஐ மீன் ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டா ஆரம்பிச்சிருக்காங்க 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. 10 மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத உருவாக்கி, அத அந்த 10 மாவட்ட கலெக்டர்கள் கையில குடுத்திருக்காங்க. இதே மாதிரியான ஒரு அமைப்ப. சரியா? இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2ண்ட் ஆப்ஷன். அடுத்தது எல்காட்ட பத்தின ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. அதுல கரெக்ட் ஆன்ஸர வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்காட் இஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தப்பு. வெறும் சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் தான். அடுத்து இட் இஸ் பார்ஷியலி ஓன்ட் பை கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு. பகுதியளவு தமிழக அரசுக்கு சொந்தமுடைய ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஃபுல்லி ஓன்ட் தான். ஓகேங்களா? முழுக்க முழுக்க தமிழக அரசாங்கத்துக்கு சொந்தம் தான் இது. அடுத்தது
3வது ஸ்டேட்மெண்ட் தமிழக அரசாங்கத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கான சிறப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நோடல் ஏஜென்சி ஃபார் ஐடி டெவலப்மென்ட் கரெக்ட் தான். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? 1977 கரெக்ட் தான். ஓகேங்களா? எல்காட் அப்படிங்கிறது 1977. டிஎன்இஜிஏ தான் 2007 சரியா? இப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இங்க கேட்டிருக்காங்க. சரியான விடைகளை கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா 2021 ஏப்ரல் 28ல இருந்து. அதோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 14567 ஓகேவா? இதே மாரி 14417 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இது வந்து ஸ்டூடண்ட்க்கான எக்ஸாம் ஹெல்ப்லைன். ஸ்டூடண்ட் எக்ஸாம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸ்டூடண்ட் எக்ஸாம் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா, அதுக்கு 14417 அப்படிங்கிறத போட்டுக்கணும். சரியா? ஸோ இதுல நம்ம ஒரு 120 கொஸ்டின்ஸ வந்து பார்த்துருக்கோம். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.